உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டை ரொம்பவே சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நன்னாள் அதுமா நமக்காக திருமதி சுபாஷினி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் சுபாஷினி மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். ஸோ நீங்க வந்தாலே நான்வெஜ் அப்படின்னு ஒரு ட்ரேட்மார்க் ஆச்சு. பட் அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அது பண்ண முடியாது. சோ இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் எங்களுக்கு? இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி பாதாம் பாயாசம். ஜவ்வரிசி பாதாம் பாயாசம். ஓகே. அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வடை. சூப்பர். மாங்காய் இஞ்சி பச்சடி. வாவ், சூப்பர் மேம், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மேம் ரெடி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட் ஆரம்பிச்சிருவோம். நம்ம புத்தாண்டுக்கு இனிப்போட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முந்திரியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. கொஞ்சம் போல நெய் விட்டுங்க. ஸோ நீங்க ரொட்டீனா அந்த மாதிரி ஒரு ஒகேஷன் அப்படின்னா என்ன மாதிரியான ரெசிபிஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது? கண்டிப்பா பாயாசம் கண்டிப்பா இருக்கும். நம்ம வீடுகள்ல வடை கண்டிப்பா கேட்பாங்க. சரி, மாங்காய் இஞ்சி பச்சடிங்கிறது இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த வாழ்க்கையே. நமக்கு அதுதானே வாழ்க்கையில. இனிப்பு சந்தோஷம் துக்கம் துயரம் எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ அதெல்லாம் வந்து அந்த நியூ இயர்க்கு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாங்காய் பச்சடி வைக்கிறது. இப்போ வந்து நம்ம முந்திரியை கோல்டன் ப்ரௌனில் நெய்யில் வறுத்து வச்சுட்டோம். இது அப்படியே கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஓகே. நம்ம பாயாசம் செஞ்சு முடிக்கிறப்போ இதை போட்டுடலாம். பார்த்து கை சுற்றுப்போம். இப்போ வந்து பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இதுலேயே நமக்கு பால் நல்லா சூடாகட்டும். சூடாகிறப்போ பாலில் தேவையான அளவு ஜவ்வரிசி ஒரு கைப்பிடி அளவு. நான் வந்து பாலில் போட்டு வேக வைக்க மாட்டேன். ஜவ்வரிசியை ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு சவுண்டு வச்சு அதோட பிசுபிசுப்பு போகிறதுக்கு அந்த ஸ்டார்ச்சை எடுத்துருவேன். சரி. அந்த பாயாசம் கெட்டி ஆகாமல் இருக்கும் நமக்கு. ஓ, ஓகே. அதனால் இது 1 ஸ்பூன் பாயாசத்துக்கு இது போடுறேன் நான். 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நல்லா இதை பிரட்டி விட்டுட்டே வருவோம். பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் போது கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி எடுங்க. ஏன்னா இன்னும் நம்ம பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப திக்காகிடும் நமக்கு. இந்த ஜவ்வரிசினாலே சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது குட்டி குட்டி பால்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்குது. அதெல்லாம் அதை மட்டும் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. அதை நம்ம அந்த பிசு இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஓகே. ஸோ இப்போ இது சூடாகிட்டே வருது. இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொதிக்கும் போது இந்த பாதாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சரி. ஸோ இந்த பொடியை இதில் போட்டுடலாம். இதில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கூடவே இதுக்கு நல்லா ஸ்பெஷலாக இருக்கணும் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ கூட என்ன சேர்ப்போம்? சாஃப்ரான். சாஃப்ரானா அதெல்லாம் கலக்கும் போது இன்னும் ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே. ரொம்ப எம்மியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களாம் நல்லா அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாஃப்ரானில். ஸோ இந்த சாஃப்ரானே இது கூட சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலராக வருது உங்களுக்கு. ஜவ்வரிசி பாதாம் பாயாசத்துக்கு ஃபர்ஸ்ட் நெய்ல முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் பால் வந்து நல்லா காய்ச்சிருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து ஜவ்வரிசி நல்லா வந்து கொஞ்சம் வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. அதோட வந்துட்டு குங்குமப்பூ சேர்த்துருக்காங்க. பாதாம் நல்லா பொடிச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை சுகர், அதாவது 1/2 லிட்டர் பாலுக்கு நம்ம எப்படியும் 1 கப்பு ஃபுல்லாக சுகர் போடலாம். ஓகே. சுகர் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா இந்த ஏலக்காய் தூள், ஏலக்காய் பொடி பண்ணது வாசனைக்கு போடுறோம். இது வந்து அந்த பாயாசம் சாப்பிட்றப்போ வாயில் அங்கங்கே ஒரு பாதாம் மாட்டும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம சூடாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம். ஓகே. கூடவே வறுத்த
முந்திரி பருப்பு, நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை ஸோ நெய்யோடய ஆட் பண்ணிட்டாலே போதும். நான் ரொம்ப நிறைய நெய் போடலை. அந்த நெய்யோட வாசனையோடு சேர்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ரிச் ஃப்ளேவராக இருக்கும். சுகர் மட்டும் உங்கள் விருப்பம் பாருங்கள். சிலர் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க, ஒவ்வொருத்தர் கொஞ்சமாக கேட்பாங்க. அது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி பாதாம் பாயாசம் ரெடியாக இருக்குது. ஜவ்வரிசி பாதாம் பாயாசம் செய்யும் முறை: ஒரு வாணலியில் நெய் விட்டு முந்திரியை வறுத்தெடுத்து கொள்ளவும். பிறகு வேறொரு வாணலியில் பாலை நன்றாக காய்த்து கொள்ளவும். அதில் வேக வைத்த ஜவ்வரிசி, பாதாம் தூள் சேர்த்து கொதிக்க விடவும். இதோடு குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலக்காய் தூள், துருவிய பாதாம் சேர்த்து வறுத்த முந்திரியையும் சேர்த்து கிளறி பரிமாறினால் சுவையான ஜவ்வரிசி பாதாம் பாயாசம் தயார். அடுத்து நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன் வடை. அதாவது வடை இல்லைன்னா அந்த படையல் நிறையாது. ஸோ அதனால் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வடை எப்படி செய்கிறோம் பாருங்கள். இந்த வடை மாவு நல்லா கெட்டியாக ஆட்டி வச்சுருக்கு. ஸோ இதில் ஸ்ப்ரிங் ஆனியனோட வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன் வடை செய்யும் முறை: அரைத்து வைத்திருக்கும் வடை மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயத்தால் உப்பு சேர்த்து வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு காய்ந்ததும் வடையை தட்டி பொரித்தெடுத்தால் சுவையான ஸ்ப்ரிங் ஆனியன் வடை தயார். இப்போ அடுத்தது மேம் ஃபைனல் மாங்காய் இஞ்சி பச்சடி. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறோம். இந்த எண்ணெயில் ரொம்ப சிம்பிள் ரெசிபி. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. அந்த கருவேப்பிலை அப்படியே பொரியணும். அந்த கருவேப்பிலோட வாசனை அந்த எண்ணெயில் இறங்கணும். அப்புறம் கூடவே நம்ம வச்சுருக்க மாங்காய். நான் வந்து மாங்காய் வந்து இந்த புளிப்பு மாங்காய். ஆக்சுவலாக இதுக்கு எவ்வளோ புளிப்பு மாங்காய் எடுக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசு பெருசாக பத்தையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் உள்ளே போட்டுடுறேன். கொஞ்சம் போல் இஞ்சி, ஒரு 4-3 இஞ்சி சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கு.
போட்டுட்டு நல்லா பெரட்டி விடணும். ஸோ மாங்காவோட அந்த பச்சை வாசனை, மாங்காவோட வாசனை நல்லாவே அடிக்கும். இதை நல்லா பெரட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு வெல்லம், சொல்கிறப்போ இது நான் வச்சுருக்கிறது ஒரு ஆஃப் மாங்காய் தான் வச்சுருக்கேன். அதாவது சின்ன மாங்காய் தான் வச்சுருக்கேன். ஒரு 50 கிராமை விட கம்மியாக வெல்லம் போட்டாலே போதும். பொடிச்ச வெல்லம் போட்டுருங்க. இது கூடவே கொஞ்சம் போல் தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டுறலாம். சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து அதை விட்டு நல்லா மாங்காய் வந்து வேகணும். இப்போ நமக்கு அந்த வெல்லத்தோடு சேர்ந்து அந்த நம்ம வெல்லம் கரைஞ்சி வந்து மாங்காவையும் வேக வச்சிரும். இஞ்சி மாங்காய் பச்சடிக்கு சும்மா லைட்டாக வந்து தவால எண்ணெய் விட்டாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து மாங்காய் சேர்த்தாங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு வெல்லம் சேர்த்துருக்காங்க. சேர்த்து இப்போ லைட்டாக வந்து தண்ணி தெளித்து வேக வைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மாங்காய் வந்து வெந்து வந்திருக்கு. பாருங்க, வெள்ளத்தோட நல்லா வெந்துருச்சு. அது நல்லா தெரியும் நமக்கு. அப்படியே நல்லா உள்ள கரண்டி உள்ள போயிடும். சரி, இதை வந்து நம்ம அப்படியே ஓரம் வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு போடணும். இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்தோம்னா நம்ம எடுத்துருக்கிறது கொஞ்சமான மாங்காய் தான் எடுத்திருக்கோம். அதனால ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுடுறோம். என்னடா அது ஒன்று தான் போடுறீங்களா நினைக்காதீங்க, நான் எடுத்துருக்க மாங்காய் கொஞ்சம் தாங்க. அதனால ஒரு காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஓகே. ப்ளஸ் இது கூடவே லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இதுவும் ரொம்பவே கொஞ்சமாக, அதாவது காஷ்மீரி சில்லி. கூடவே வேப்பம்பூ, காஞ்ச ட்ரை வேப்பம்பூ கிடைக்கும். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிடுறோம். ரொம்ப நிறையாவும் போட தேவையில்லை, அந்த மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இதை தாளிப்பை இதில் போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ இதை வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் ஆக்சுவலாக மாங்காய் பச்சடிங்கிறதுல இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு எல்லாமே இதில் இருக்குது. இதை வீட்டில் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் இஞ்சி பச்சடி செய்யும் முறை: ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலை, மாங்காய், இஞ்சி, வெல்லம் சேர்த்து சிறிது தண்ணீர் தெளித்து வேக விடவும். வேறொரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் காய்ந்த மிளகாய், மிளகாய்த்தூள், வேப்பம்பூ, உப்பு சேர்த்து தாளித்து இறக்கினால் சுவையான மாங்காய் இஞ்சி பச்சடி தயார். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. சாப்பிட்டு பாருங்கம்மா. தேங்க்யூ மேம். ஸோ தமிழ் புத்தாண்டு அதுமா ரொம்ப ட்ரெடிஷ்னலான 3 ரெசிபிஸ் நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானரி. நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா நம்ம வந்து சில் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டெசர்ட்டாக இது வந்து இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு மேம். வடை நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படின்னாலே வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ முதல் தடவை வடையோடு நான் வந்து இதை டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கு மேம். கேட்கவே வேணாம். ரொம்ப ரொம்ப பிரமாதம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை மீன் பண்ணி கொடுத்த ஒரு ரெசிபி அது. ஸோ அது இந்த தமிழ் நியூ இயருக்கு நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் செஞ்ச 3மே வந்து ரொம்ப பிரமாதம் மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு நமக்காக சுபாஷினி மேம் தமிழ் நியூ இயர் அதுமா சூப்பரான ஒரு காம்போ செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.